பார்த்தீங்களா? இந்த டைம் என் கூடயே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் தானே அழுவ ஆரம்பிச்சு. ஆமாம், காலையிலே ஒரு கையில் கட்டை விழுந்துருச்சுங்க. இது குச்சி வெட்டிட்டு இருந்தேன்னா இந்த கட்டை இந்த சாச்சி வச்சு வெட்டிடும் போது அதில் ஒரு நாதாங்கி கையில் உண்டு எல்லாம் குழந்துருச்சு. 3 தையல் தான். அது தையல் கம்மி தான். அது ஊந்து அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. சுத்தமா எலும்பே தெரிஞ்சுதுங்க. மனசே கேட்கல உண்மையா. நானும் அப்படிதான் போய் சொன்னேன். ஆமா, ஸ்கின்னோட லேயர் ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு. ஃபுல்லா அந்த வெள்ளை இது தெரியுது. எலும்பு தானே அது? அதான்னு தெரியல. போனா நான் பார்க்கவே இல்லை. அந்த அக்கா டக்கு டக்குன்னு வந்து தையெல்லாம் போட்டு விட்டாங்க. போயிட்டேன். காலையில ஒரு 1000 ரூபாய் செலவு. கறி எடுத்து சாப்பிடலாம். இன்னைக்கு பிரியாணி போடலான்னு ரொம்ப ஆசையா சொல்லிக்கிட்டே கடந்தாருங்க. மூச்சு குன்னூர் வேலைக்கு போக முடியாது. அதான் பிரச்சனை. 7 நாளைக்கு வண்டியே ஓட்ட தெரியும். குடிக்க முடியாது. கையில தடுப்பா நினைக்க கூடாது, சீ கட்டிரும். குடிக்க முடியாது. வீட்டு ஒர்க்கு இப்படிதாங்க கிடக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இவருக்கு கை சரியானது. வீட்டோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஒரு வீடியோ போட்டு அது ஒரு சில காரணங்கள்லாம் டெலீட் பண்ணேன். வீடியோ என்னென்ன ஃபுல்லா சேவரு பூசி வச்சுங்க. தண்ணி அதே உரியுதுங்க. ஆமா, ஏமாத்திட்டாங்க. நீ தெளிவா கேக்கல. அந்த இடத்துல திக்கா அடிச்சதுனால அது உரிச்சு சொல்றாரு. லைட்டா அடிக்கணும். நான் ரோலர் ஓட்டும் போது ஒட்டிக்கிச்சு. முடிஞ்சுங்க. 2 நாளா வீடியோ போல எப்படி வீடியோ போலன்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கணும். எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு. அதுவும் காலையில 8 மணிக்கெல்லாம் எப்படின்னு சொன்னோடனே எனக்கு மனசே கேட்கலங்க. அழுவாத்திரமா வருது. கையை பார்த்த உடனே ஒரு நாள் கூட அப்படி பார்த்தது இல்லையா. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க பாட்டி நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே காலையிலே வந்துட்டாங்க. நான் சொன்ன போயிட்டாங்க, தங்க மாட்டோம், உடனே கிளம்பிடுவோன்னே அவங்க காலையிலே வந்துட்டாங்கங்க. போயிட்டு சிக்கன்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. கை ஒன்றும் வலி தாங்கல, வண்டி ஓட்ட முடியல. போயிட்டாச்சு. கையில் நம்ம 3 தையல் தான். அதோட வலி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால தான் மடக்க முடியல. இந்த வேலைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் 2 நாளில் ஃபுல்லாக மடங்க வச்சுன்னா வண்டி இப்படி பிடிக்கலாம். என் பையன் என்ன சொல்லுவான், அடிக்கடி என்கிட்ட போலீஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்குமே அதான் கனவு. எப்படியாவது ஒரு IPS படித்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அவனுக்கு டேலண்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மோஸ்ட்லி நல்லவனோட கெட்டவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டு வர முடியல. அதனாலே நான் மெயினாக அதை என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களோ எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகவே எப்படியாவது நான் போலீஸ் ஆகிக்கணும் இது தோணுச்சு. வந்து 1:30 ஆயிடுச்சுங்க. இப்போதான் காலை சாப்பாடு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் யாருமே சாப்பிடலாங்க. சிவாவுக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அதோட இருக்கு. அவரும் வேற சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்களா. அதனாலவே அவரை சாப்பிட வச்சு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு என் பொண்ணை தூங்க வைக்கணுங்க. தூங்க வச்சுட்டு இனிமே தான் ஸ்லோவாக தாங்க செய்யணும். நீங்களும் பிரியாணி எல்லாமே கொஞ்சம் மெதுவாகவே தான் செய்யணும். அவளை தூங்க வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு. வேற 2-3 நாளாவே ரொம்ப கஷ்டப்படுது. மாத்திரையெல்லாம் போட்டு எந்திரிச்சாங்க. இந்த வீடியோவே ஒன்றும் எடுத்து என்னால் கன்னியூ பண்ண முடியல. ரொம்ப நாளாச்சா. சின்ன வயசில் ஒரு டைம் இதே கையில் திரும்ப இந்த இடத்துல அடிபட்டுருக்குது. திரும்ப இந்த இடம் இந்த கையில் தான் எல்லாமே. நாய் கடிச்சது. கட்டை வேரில் நான் தையல் போட்டேன். கீழே வண்டியில் 9 விழுந்தேன் சைக்கிளில். இப்போ திரும்ப இங்கே இது என்னன்னா மாத்திரை போட்ட எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்தாடி ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமாக இருந்து கேராகி போட்டுட்டேன். இவ்வளோ வீடியோ எடுத்து போடுறேன்னா அவ்வளோ எடுத்து போடல. அதில் பாப்பா போய் கட்டு உட்காந்துருக்கான். இவன் வெளியே தான் சுற்றுறான். நாளைக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வந்தவங்க. சென்னை போய் அலைஞ்சதுலேயே பாதி போயிடுச்சு எல்லாம் சத்துலாம். கோயம்பேடுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தோம். இதில் நான் வெட்டின பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரத்தமே வரல. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சும்மா கொஞ்சோண்டு தான். யாரையா இருந்தாலும் நனைஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு வீக் ஆகிடுச்சு போல பாடி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.